என்னோட தலைப்பு வந்து நகரங்களின் அரசியல்னு சொல்லியிருக்காங்க. நகரங்கள் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் உள்ளிட்ட அது சார்ந்த அரசியல். ஸோ இந்த தலைப்பு இப்போ பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கரணையில் வந்து ஒரு காதல் திருமணம் செய்த ஒரு இளைஞரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. நகரத்தினுடைய கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஏரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், ரொம்ப நவீன தொழில்நுட்பங்கள் எல்லா விதமான இடங்களுக்கு இடம். அங்கே வந்து ஒரு காதல் திருமணம் செய்தக்காக அந்த இளைஞரை வந்து பொண்ணோட அண்ணன்லாம் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலை செய்தவர்கள் எல்லாமே ஒரு 20-25 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம், 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் சேர்ந்து தன்னுடைய தங்கை வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்த காரணத்திற்காக கொலை செய்திருக்கிறார்கள். இப்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா, நகரங்கள் எல்லாமே நம்ம ஒரு மாடர்னான ஒரு நகரத்தில் இருக்கோம், ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய எழுத்துக்கள்லேருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை அதை வந்து அந்த ஜனநாயகத்தின் விழுமியத்தை பலப்படுத்தி நாமெல்லாம் வந்து அதை வந்து அனுபவிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கியவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் வந்து கிராமத்தை விமர்சனம் பண்ணி பேசிய ஒரு சொற்றொடர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து, அதே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் தமிழில். கிராமத்தை வந்து டாக்டர் அம்பேத்கர் எப்படி வரையறுக்கிறார்னா, தங்கள் உட்பூசல்களில், அறியாமையில், குறுகிய மனப்பான்மையில், சாதிய சிந்தனையில் உறைந்து கிடப்பது என்பதாக அன்றி வேறு எப்படி வரையறுப்பது ஒரு கிராமத்தை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து நான் அவருடைய ஆங்கிலத்தை வந்து தமிழில் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் குறித்து டாக்டர் அம்பேத்கர் சொன்னது, வாட் இஸ் எ வில்லேஜ் பட் எ சிங்க் ஆஃப் லோக்கலிசம், எ டென் ஆஃப் இக்னோரன்ஸ், நேரோ மைனஸ் அண்டு கம்யூனலிசம் இப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார். இதே நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் கிராமத்தை கொண்டாடி இருக்கின்றார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்கள் இருக்குது என்று மகாத்மா அவர்கள் பேசியிருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், இவர்கள் வந்து என்ன கிராமத்தை வந்து விமர்சன பூர்வமாக கிராம சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை விமர்சித்து நகரமயமாவதனுடைய அவசியத்தை பேசியிருக்கிறார்கள். இப்போது சரி, நகரமயமாக்கனுடைய முக்கியத்துவம் கிராமங்கள் விமர்சித்திருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். இன்றைக்கி நகரமயமாக இருக்கின்றது. இன்றைய நகரமயமாக்கல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான். இந்தியாவிலே அதிகமான மக்கள், நகர மக்கள் இருக்கக்கூடிய வந்து நம்முடைய தமிழ்நாடு. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நகர வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பறந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு 1901 26 மில்லியன் மக்கள், அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 11% மக்கள் நகரத்தில் வாழ்ந்தார்கள் இந்தியாவில். 2023 36% மக்கள் வந்து நகரத்தில் வாழ்கிறார்கள். 2047 இந்த எண்ணிக்கை 57% வரும் என்று இந்தியாவினுடைய அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இந்தியா வந்து 2047 57% மக்கள் நகரத்தில் தான் வாழ்வார்கள் என்று சுட்டி காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து கிட்டத்தட்ட 50% மக்கள் நகரத்தில் இருக்கிறார்கள். அப்போ இப்படி நகரத்தில் இருக்கும் பொழுது ஏன் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு 100 ஆண்டுகள் முன்பு பழமையாக இருந்த சாதிய சிந்தனை, ஆணாதிக்க கருத்தியல், பிற்போக்கு கருத்தியல் ஏன் இந்த நகரத்தில் இன்னும் நிலவி கொண்டிருக்கிறது? அப்போ நகரங்கள் என்னவா மாறி இருக்கு, எப்படி மாறலை, அதை நம்ம வந்து பேச வேண்டாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நகரத்தின் வரலாறு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்தியாவில் நகரங்கள் எப்படி உருவாயிடுச்சு. நம்மளுடைய பாடப்புத்தகம் வந்து பேசியிருப்போம் மொகஞ்சதாரோ, ஹரப்பா, அது ஒரு நகர நாகரிகம் தான். மொகஞ்சதாரோ வந்து கிட்டத்தட்ட 85,000 மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். ஹரப்பாவில் வந்து ஒரு 65,000 மக்கள் நகர நாகரிகத்தில் இருந்திருக்கார்கள். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியாவில் நகரமயமாக்க காலகட்டம் வந்து மௌரியன் பீரியட்ஸ், மௌரியன் காலகட்டத்தில் தான் வந்து நகரமயமாக்கல் அதிகமாகிறது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தென்னிந்தியா உட்பட்ட பகுதிகளில் கடல் வழி வாணிபம் நமக்கு இருந்தால கடல் வழி வாணிபத்தின் மூலமாக பல்வேறு நகரங்கள் தென்னிந்தியாவில் உருவாகுது. புகாரி, அரிக்கமேடு, கொர்க்கை, முசிறி, காஞ்சி, இது போன்ற பல்வேறு நகர அமைப்புகள் அந்த சங்க காலத்திலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து டெம்பிள் அர்பனைசேஷன், கோவில்களை மையமாக வைத்து நகரமயமாக்கல், கும்பகோணம், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மதுரை, மாமல்லபுரம், இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் வைத்து நகரமயமாக்கல் நடந்திருக்கு. அடுத்தது சுல்தான் பேட்டில் முகலாயர்களுடைய காலகட்டத்தில்
கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய மாடர்ன் இந்த நகரங்கள் எனக்கூடியமான ஒரு அடிப்படையில் உருவான காலகட்டம் வந்து என்னன்னா முகல் பிரிவிலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாகூர், டெல்லி, ஆக்ரா, அலகாபாத், அகமதாபாத் போன்ற நகரங்கள் வந்து அப்படியான ஒரு நகரங்கள் உருவாவதை நம்ம பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலனி ஆட்சி 1857 முதல் சுதந்திர போர்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காலகட்டத்தை தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனி முழுக்க பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிறகு அவர்கள் நகரங்களை வந்து கட்டமைக்கக்கூடிய விதம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அகன்ற சாலைகள், பழைய பழைய கட்டடங்கள் இடிப்பது, வணிக வளாகத்துக்கான சந்தையை உருவாக்குவது, நகர நிர்வாக அமைப்பு, யூசர் கட்டணம் வசூலிப்பது, வரி வசூலிப்பது, அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகாதார வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, இதற்காக பணம் பெறுவது, அதே போன்று நகரத்தை ஏழைகளுக்கான நகரம், பணக்கார நகரம் என்று பிரித்து வைக்கக்கூடிய ஏற்பாடும் பிரிட்டிஷ் பீரியடில் வருது. உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையே வந்து கருப்பர் நகரம் தான். கருப்பர் நகரம் என்பது ஹைகோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருப்பதெல்லாம் கருப்பர் நகரம். இந்த சைடு நம்ம தலைமைச் செயலகத்துக்கு இந்த பக்கம் இருப்பது தான் வந்து வெள்ளையர்கள். அதாவது கருப்பர் நகரம் என்பது ஒடுக்கப்பட்ட சாதியவர்கள் இவர்கள் உழைப்பதற்கான ஒரு கருப்பர் நகரமாகவும், இது வெள்ளை நகராகும். எக்மோர் ஏரியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமலை ரோட்டில் போகும்போது எக்மோரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா இருக்கும். இது வந்து அரசுடைய அந்த அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளுக்கான அந்த பணியாளர்களுக்கான பங்களாக்கள் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வந்து பிரிட்டிஷ் பீரியட் உருவாக்குறாங்க. அது இப்படி நகரங்கள் வந்து அந்த இடத்துல போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து நகரங்களில் தொழில் மூலதனம் வருது. அப்புறம் விடுதலைக்கு பின்பு நகரமயமாக்கல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் திட்டமிட்டு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் வந்து நகரங்களினுடைய வளர்ச்சியில் வந்து மிகுந்த அக்கறை கொண்டவர், நகரமயமாக்கல் தேவை என கருதியவர். அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இங்கே இந்தியாவோட 5 ஆண்டு திட்டம் வரும்போது முதல் 2 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நகரங்களுடைய வளர்ச்சியை விரிவாக்கக்கூடிய வேலையில் பண்ணுறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் இங்கே சுட்டி காண்பிக்கிறேன். நம்முடைய மிக முக்கியமான தலைவர்கள், இந்தியாவினுடைய தலைவர்கள்லாம் உள்ளாட்சி நகர மன்றத்தினுடைய தலைவர்களாக இருந்தால் அரசியல் கற்றவர்கள். ஜவஹர்லால் நேரு வந்து அலகாபாத்துடைய தலைவராக இருந்தவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பட்டேல் வந்து அகமதாபாத்தில் தலைவராக இருந்தார். தந்தை பெரியார் ஈரோடு நகரசபை தலைவர். ராஜாஜி வந்து சேலத்தினுடைய நகரசபை தலைவர். சுபாஷ் சந்திரபோஸ் வந்து கல்கட்டா மாநகராட்சியினுடைய சேர்பர்சன். கிட்டத்தட்ட இந்த 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 தலைவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் உள்ளாட்சி நகரமன்ற பிரதிநிதியிலிருந்து தான் அவருடைய தொடக்க கால அரசியல் வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி உருவான இந்த தலைவர்கள் இப்படி இந்தியா உருவாகும் போது நேரு, அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து நகரங்கள் பற்றிய விஷயங்களை வளர்த்தெடுக்கிறார்கள். இது ஒரு கட்டத்தில் இப்படி நகரங்களாக வளருது. அடுத்து ஒரு கட்டத்தை பிறகு நகரங்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட திட்டங்கள் உருவாக்குறாங்க. நீங்கள் பார்த்தா முதல் நகரங்களுக்கான நேஷனல் அர்பன் கமிஷன் 1986 உருவாகுது. அதை விட்டு பல்வேறு திட்டங்கள் வந்து தீட்டப்படுகிறது. பல இடங்கள் அதற்கான வழிவகைகள் உருவாக்குறாங்க. நேஷனல் அர்பன் கமிஷன் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் உருவாகுது. தமிழ்நாட்டில் வந்து 1947 நகர்ப்புற மேம்பாட்டு அறக்கட்டளை, இப்போ நம்ம சொல்லக்கூடிய சிஐடி நகர் சொல்றோம்ல, சிஐடி காலனி என்று உருவாக்குனா நகர்ப்புற மேம்பாட்டு சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், அதுதான் சிஐடி நகர். இது என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்க மக்கள்லாம் வாங்க சென்னைக்கு வாங்க, சென்னை வளரணும். சென்னை என்பது குட்டியா இருந்தது. எனவே எல்லாரும் வந்து இந்த சென்னையை வளர்த்தெடுப்பதற்காக உழைப்பு செலுத்தினதற்காக கிராமப்புறத்தில் இருந்த உழைப்பாளிகளை இங்கே கொண்டு வந்து சென்னையை வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிஐடி, சென்னை சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட். அந்த அடிப்படையில் உருவாக்குறாங்க. அதற்கடுத்து இந்திய அரசாங்கம் உருவாக்கி 1956 உருவாக்குன நேஷனல் ஸ்லம்ஸ் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட், அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை ஒட்டி பல்வேறு மாற்றங்கள் உருவாகுது. இப்படி உருவான இந்த நகர கட்டமைப்புகளை என்ன விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டம் நடந்ததுன்னா தமிழ்நாடு அளவில் பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் உருவாகி இந்த நகரங்கள்லாம் வந்து கருப்பர் நகரம், வெள்ளை நகரம் அமைப்பில் இருக்கும்போது முதலாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தான் அவர் மிக முக்கியமான முற்போக்கு திட்டத்தை இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் குடிசை மாற்று வாரியம் என்பது. தமிழ்நாடு குடிசை மாற்றம் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்னக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இந்த போர்டு உருவாக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் உருவாக்குறார். எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ அங்கேயே அடுக்குமாடி குடியிருப்புகள். உதாரணத்துக்கு அண்ணா அறிவாலயம் எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஓலை குடிசை போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க அங்கேயே வீடு. எங்கெல்லாம் ஓலை கொட்டாயில் வீடு வசதி இருந்தாங்களோ, மக்கள் ஏழை மக்கள் இருந்தாங்களோ அங்கேயே அவளுக்கு கல்வீடு G+3 தான். அதில் பார்த்தா 3 ஃப்ளோர் தான் இருக்கும். அதோடைய இடமே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்துன்னா வீடுகளை வந்து கட்டி அவங்களுக்கான வாழ்விட உரிமையை வந்து உறுதி செய்யக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியில் நடக்குது.
இப்படி நகரங்கள் பெருக பெருக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இதே காலகட்டத்தில் 70களில் சென்னை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரம் முழுக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தொழில் வளம் தேவைப்படுகிறது. சென்னைக்கு வராங்க, நீங்கள் கிண்டி எஸ்டேட், இன்னைக்கு கிண்டி எஸ்டேட் முழுக்க ஐடி கம்பெனியாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் ஃபேக்ட்ரியாக இருந்தது. அம்பத்தூர் எஸ்டேட், திருவெற்றியூர் எஸ்டேட், பெருங்குடி எஸ்டேட், இது முழுக்க தொழிற்சாலை சார்ந்த குடியிருப்புகள். தொழிற்சாலையில் உழைப்பாளர்கள் வந்து வேலை செய்து அவர்கள் பண்ணக்கூடியது. இந்த நகரம் வந்து என்னன்னா அப்படியே அடுத்த கட்டமாக 80க்கு பிறகு வேற ஒரு கட்டமாக மாறுது. இப்போ இருக்கிற கிரேட்டர் சென்னை என்பதற்கான தொடக்கம் வருது. நகரங்கள் எப்படி வருதுன்னா, ஒரு தொழிற்சாலை அது சார்ந்த இந்த நகர கட்டமைப்பு அடுத்த கட்டமாக ஒரு சந்தை சார்ந்த நகரமாக மாற்றப்படுகிறது. அப்போதான் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டின்றோம். இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. இந்தியாவில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 1901 ஒரே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான், கல்கட்டா தான். 1951 4 நகரங்கள், மாநகரங்கள். ஒன்று கல்கத்தா, நம்ம மெட்ராஸு, டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. 1981 12 மாநகரங்கள் வந்தது. 1991 23, தற்போது 335 பெரும் மாநகரங்கள் இந்தியாவில் இருக்கின்றது. இப்படி உருவாயிருக்கக்கூடிய மாநகரம். அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது கிராமப்புற சமூக அமைப்பு எவ்வளோ மோசமாக இருக்குது, நகரமயங்கள் வரும்போது இந்த தன்மை மாறும் என்று எதிர்பார்த்தாங்கல்ல. இவ்வளோ மாறின ஒரு நகர கட்டமைப்பில் ஏன் சாதிய படிநிலை அப்படியே இருக்கின்றது? ஏன் வந்து சாதிய கோரமுகங்கள் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கரணில் ஒரு காதல் திருமணம் செய்த ஒரு பெண்ணை வந்து சகோதரன் வந்து அவனுடைய பெண்ணோட சகோதரனை வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குன்னா, இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நடக்கலை, எந்த மாற்றம் எங்கே நின்று போச்சு என்பதை நாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. இந்த நகரங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக நகரங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக நகரங்கள் வளர்ந்து வளர்ந்து விரிவாகி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நகர கட்டமைப்பு இருந்தாலும் இந்த நகரம் யாருக்கான நகரமாக இருக்கின்றது, ஏன் இந்த கட்டத்துக்கு வருகின்றது யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நண்பர்கள் அப்படி யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா, நான் எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னு சொன்னா, இந்த நகரத்துடைய வாழ்விட உரிமை யார்? இங்கே நிலம் தான் முக்கியமானது. நிலம் தான் அடிப்படை உரிமையா இருக்கு. நிலம் ரொம்ப முக்கியமானது. இந்த நிலம் சார்ந்து எப்படிப்பட்ட தன்மைகள் இந்த சென்னை மாநகரத்தில் ஒட்டுமொத்த நகரங்களும் மாற்றி சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு உயர் சாதி பின்னணியில் இருக்கக்கூடிய உயர் வர்க்க பின்னணியில் இருக்கக்கூடிய நிலம் குவியல் என்பது அவங்க கையில் இருந்து கொண்டே தான் இருக்குது. உழைக்கிற மக்களுக்கான உழைப்பை வந்து கொடுக்கக்கூடியவர்களுக்காக நிலம் அதிகாரம் என்பது கிடையவே கிடையாது. அப்படி குறைந்து கொண்டே வருது. எந்த அளவு குறைஞ்சு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உழைப்பை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமாக மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பெரும்பகுதியான மக்கள் வந்து மாறி இருக்கிறார்கள். நீங்க நகரம் அப்ப இந்த வளர்ச்சினா எங்கடா போய் நிற்குதுன்னா, சில முதலாளிகள் கிட்ட போயிட்டு சில நபர்கிட்ட மாறி இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ நீங்க மாடர்னா கார்பரேட் இன்னைக்கு மாறி இருந்த நகரத்தினுடைய உழைக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதனுடைய லாபம் எங்கே போனால் ஒரு சில பேர்கிட்ட போயிரு. உதாரணத்துக்கு பாருங்க, முன்னாடி சென்னையில் டீ கடைன்னு பல டீ கடை இருக்கும். டீக்குன்னா ஒரு டீ கடைக்கு ஒரு டீ முதலாளி இருப்பார். இப்போ சென்னையில் பார்த்தோன்னா அர்பன் டீ, சாய் கிங்ஸ் எல்லாமே வந்து வேற என்ன இருக்கு, டீ டைம் இருக்கு. இப்படி நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் டீலேருந்து சாய் கிங்ஸ்லேருந்து, சாய் கிங்ஸோட ஓனர் நீங்க நானே சாய் கிங்ஸ் வச்சா நான் ஓனர் கிடையாது. சாய் கிங்ஸ் யாவும் முதலாளி கருப்பா சிவப்பானு தெரியாது. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றேன்னா, ஒட்டுமொத்த டீ கடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி கையில் எடுத்துச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணா வந்து டீ கடையில் நீங்க ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க என்ன டீ போடணும், என்ன ட்ரம்ல டீ, என்ன பிஸ்கெட் வைக்கணும், என்ன சமோசா வைக்கணும், எந்த சைஸ்ல வைக்கணும் என்பதெல்லாம் அவன் கொடுத்துருவான். நீங்க வித்துட்டு நீங்க கமிஷன் கொடுக்க வேண்டிய வேலை தான். ஆட்டோ டிரைவர், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், என்னுடைய ஆட்டோ என்பது தானேன்னா அவர் ஓலா ஆட்டோன்னு எடுது. ஓலா யாருன்னு தெரியாது முதலாளி. ஆனா இவரோட ஆட்டோ இவர் சொந்த உழைப்பு. ஓலா ஆட்டோன்றாங்க, ஊபர் ஆட்டோன்றாங்க. ஓலா முதலாளி யார், ஊபர் முதலாளி அவர் புரோக்கர் வேலை தான், அது கமிஷன் பிடிக்கிற வேலை தான். 100 ரூபாய் நீங்க ஆட்டோல போனீங்கன்னா 35 ரூபாய் கமிஷன் வந்து அந்த ஓலாவோட கம்பெனிக்கு போயிடுது. வெறும் ஒரு சர்வீஸ் பிடிச்சி கொடுத்தா 35 ரூபாய் வந்து அந்த ஓலா முதலாளிகளுக்கு போயிடுது, ஊபர் முதலாளிக்கு போயிடுது. இதே நீங்க ஒரு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, அந்த லோடு வண்டி குட்டியானை எடுத்துட்டு வரணும். அந்த குட்டியானை எடுத்துட்டு வந்தா நீங்க அதே இது பண்ணா அந்த குட்டியானை எங்க எடுத்து கொடுத்துருவோம். அதுவும் ஓலாவுக்கோ ஏதோ ஒரு விஷயம். அப்போ நீங்க சின்ன சின்ன வேலைகள் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பரேட் மயமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நீங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உழைப்பு மட்டுமல்ல, இவங்களுடைய சொத்துக்கள் எங்க போய் சேர்ந்துருக்கு, யார்கிட்ட போய் சேருது இந்த சொத்துக்கள், இவங்களுடைய இடங்கள்லாம் நீங்க இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீ கடை வைக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளி, லோடு காய்கறி விற்கக்கூடியவங்க, பழம் விற்கக்கூடியவர்கள், இது எல்லாம் உதிரி தொழிலாளர் சென்னையை சுற்றி இருக்கிறாங்க. ஏராளமான தொழிலாளர் இருக்காங்க. இந்த தொழிலாளர் உழைப்பினால் உருவாக்கப்பட்டதான் இந்த நகரம். இந்த சென்னை மாநகரம் இன்னைக்கு படர்ந்து விரிஞ்சிருக்குன்னா இந்த நகரம் முழுக்க 93% அன்ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாயினால உருவாக்கப்பட்டதான் இந்த நகர வளர்ச்சி கட்டுமானம். ஆனால் இந்த நகரத்தினுடைய உருவாக்கி இந்த மக்களுக்கான பங்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடமா இருக்கு.
நீங்கள் இந்த நகரத்தை உருவாக்கியவர்கள். நீங்கள் எந்த கோட்டுப்புறம் லைப்ரரியிலேருந்து எந்த லைப்ரரியில் பார்த்தா ஒரு கட்டுமான தொழிலாளி உழைச்சாலும், எவ்வளோ பேர் உழைச்சாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல. அவங்க வெறும் அவங்களோட உழைப்பு என்பது மட்டும்தான் நீங்கள் இருக்கண்டி எந்த விதமான முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில் வர. அடுத்த கட்டம் சின்ன சின்ன நிறுவனங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஏற்றுமதி இந்தியாவில் கிட்டத்தட்ட 12.5% வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா அதில் 58% மொபைல் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா காஞ்சிபுரத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. இங்கே காஞ்சிபுரத்தினுடைய பார்டரில் உருவாக்கக்கூடிய நகரத்தில் தான் மொபைல் ஃபோன் போகுது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உலக சந்தையில் விற்கக்கூடியதுக்கு நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க போகிறாங்க. அவங்களோட சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய், 8,000 ரூபாய், 16,000 ரூபாய். சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளியோட அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 9,300 ரூபாய், 10,300 ரூபாய். இந்த நீங்கள் இதுதான் அவங்களுடைய சம்பளம். மருத்துவமனையில் ஆயா வேலை பார்க்கக்கூடியவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,300 ரூபாய். எல்லாம் கான்ட்ராக்ட். நீங்கள் வந்து குப்பையாளறது பார்த்தீங்கன்னா ராம்கே. நீங்கள் வந்து அவங்க தான் உங்களுக்கு வந்து எல்லா குப்பையாளக்கூடிய மண்டலம் முழுக்க தனியார் மயமாயிட்டாங்க. அப்போ இந்த தனியார் மயம், இந்த ஆட்டோவிலிருந்து, குப்பையாளிலிருந்து, மருத்துவ பணிகளிலிருந்து எல்லா பணிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் மயமாகி அது வந்து உங்களுக்கு குப்பையாளக்கூடியவர்கள் வந்து நீட்டாக வந்து காலைல டைமுக்கு வரணும், பஞ்ச் கார்டு வைக்கணும், கை ரேகை பண்ணணும், இது ஏடிஎம் மூலயமா பணம் வாங்குற மெத்தட் மாறி இருக்க கண்டி இந்த மெத்தட் தான் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை தரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக அவங்க வாழ்க்கை நிலையிலிருந்து இன்னும் கீழான நிலைமைக்கு தான் இந்த உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையமாக இருக்குது. அப்போ இந்த நகரம், இந்த அர்பனைசேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் கனவு கண்டது போல ரேடிக்கலான அர்பனைசேஷன் நடக்கலை. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. இது ஒரு ஃபியூடல் ஸ்ட்ரக்சர். இந்திய சமூக அமைப்பு என்பதுன்னா கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பு என்னதுன்னா அதுக்கு தேவைக்காக பன்னாட்டு மூலதனத்தை வர வைக்குது, பயன்படுத்திக் கொள்கிறது, அதை லாபம் ஈட்டுகிறது. எனவே இந்த சமூக அமைப்புல ஒரு மிகப்பெரிய புரட்சிகர மாற்றம் நடத்தாம இந்திய சமூகம் வந்து ஒரு அடி கூட முன்னேற முடியாது. அப்போ நம்முடைய பார்வை என்னவா இருக்குன்னா, இன்றைக்கு இந்திய சமூக அமைப்பினுடைய ஒரு புரட்சிகரமான மாற்றம் நடத்த வேண்டும் என்றால் எந்த இடத்திலிருந்து நாம் போக வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டு நண்பர்களே. ஒன்றும் இப்போ நீங்கள் பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் முழுக்க வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து தொழிலாளர் வேலை செய்கிறாங்க. மிக கடினமான உழைப்பு. எத்தனை பேர் செத்து கொண்டே இருக்கிறார்கள் சென்னை மாநகரத்தில். நமக்கு யாருக்காவது தெரியுதா? போன வாரம் எக்மோரில் பிளாட்ஃபார்மில் 10 இருந்த மேலே ஒருத்தன் கார் ஏற்றி சாவச்சிட்டு போயிட்டேன்ட்டான். இந்த நகரத்தில் உருவாகக்கூடிய செத்து கொண்டே இருக்கிறான். ஒரு புறம்பெயர் தொழிலாளியாக இருக்கலாம், உள்ளூர் தொழிலாளியாக இருக்கலாம், ஏதோ ஒரு தொழிலாளி செத்து கொண்டே இருக்கிறோம். இந்த நகரம் வந்து நான் அப்படியே அசுர வளர்ச்சியில் வந்து எளிய மக்களுடைய உயிரை பறித்து கொண்டே இருக்குது. எந்த சூடு சொரணையற்ற வகையில் நான் எனக்கான தேவை நான் என்று நம்மளை இந்த சந்தேக பொருளாதாரம் ஓட விட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் என்ன யோசிக்க வேண்டியதுனால், சமகாலத்தில் படிக்கக்கூடிய நடுத்தரவர்னா கொஞ்சம் கூருணர்வோடு இருக்கணும், அரசியல் உணர்வோடு இருக்கணும். சுயநல உணர்வற்று இந்த சமூகம் உருவாக்கிய அந்த விஷயங்களில் என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கின்றது. என்னதான் இந்த வளர்ச்சி நடந்தாலும் யார் பக்கத்தில் இது இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நண்பர்களே. இப்போ ஒரு ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் நம்முடைய ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய செல்வம் எப்படி உருவான்னு சொல்லிட்டு. இந்திய மக்கள் தொகையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய 50% மக்கள் வந்து செலுத்தக்கூடிய வரிப்பணம் வந்து 75%. அதே இந்தியாவில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய 10% மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணம் வந்து 6% தான். இந்தியாவோட வரிப்பணத்தை யார் அதிகமாக செலுத்துகிறாங்கன்னா உழைக்கும் மக்களும் நடுத்தர மக்கள் தான் வரிப்பணம் செலுத்துகிறார்கள். ஆனால் வேற இந்த பலன் யாருக்கு போகணும்னா கார்பரேட் வரி. கார்பரேட் வரி 38%. இந்த கார்பரேட் வரியை இந்திய அரசாங்கம் 22% குறைத்து விட்டது. 1% என்பது 50,000 கோடி ரூபாய். அப்போ யாருக்கு பலன் இங்கே போய் சேர்கிறது? அப்போ பொருளாதார பலன்கள் முழுக்க ஒரு சிறு கூட்டத்தின் கையில தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 பேருடைய சொத்து எவ்வளோன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவோ அந்த பட்ஜெட் பணம் வந்து 50 பேருடைய சொத்து தான். 50 பேர் வந்து என்னன்னா இந்தியாவோட பட்ஜெட் தீர்மானிக்க அளவு சொத்து இருக்குது. ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர் என்பவர்னா பணக்காரனாயிரும், ஏழையாவது பண்ண இந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த இடத்திலிருந்து நாம் சிந்தித்து பார்த்தால்தான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்படின்றதை பார்க்க முடியும். நம்ம அப்படியே மேலே வளர்ந்தா மாதிரி தெரியும், கீழே வந்து முழுக்க அழுக்கு புத்தி இருக்கிறது. எல்லா விதமான பிற்போக்கு சிந்தனைகளுடைய இடமாக இந்திய நாடு இருக்கிறது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா மதம் அடிப்படையில் நாம் வந்து ஒன்று சேர தயாராக வராங்க. என் மதம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பல ஃப்ளாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவங்கவுங்க மிடில் கிளாஸ் படித்தவர்கள் என்ன ஆயிருன்னா, என்னுடைய ஃப்ளாட்டு, என் ஃப்ளாட்டில் வந்து புள்ளியார் பூஜை பண்ணுவேன், இல்லை நான் ஒரு டூருக்கு கூட்டும் போகிறேன், அதுக்குள்ளே ஒரு குரூப்பு, அதுக்குள்ளே ஒரு அவங்க என்னோட இடம், என் ஃப்ளாட்டுக்கு தண்ணி வந்தால் போதும், அடுத்த ரோட்டில் காவானுன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாரும் குறுகி தனக்கென்று ஒரு கூட்டுக்குள் இருந்து
இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த இடத்தை தகர்க்க வேண்டும் என்ற இடம் தான் இன்னைக்கு முக்கியமான இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நம் நகரங்களுடைய வரலாற்றை நாம் வந்து உரசி பார்க்கும்போது இன்றைக்கு இந்த நகரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய இடமாக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுடைய நகரமாக மாறியிருந்தாலும் அடித்தட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த நகர வளர்ச்சி என்பது உருவாக்கவில்லை. அந்த உருவாக்காததை நாம் புள்ளியிலிருந்து நாம் மீண்டும் வந்து தொடர வேண்டிய தேவை இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நகர அரசியல் குறித்து நீண்டதொரு உரை நிகழ்த்தியமைக்கு நன்றி. தற்போது கேள்வி நேரம். மாணவர்கள் பெயரையும் கல்லூரியும் பதிவு செய்துட்டு கேள்வியை கேட்கலாம். ஐயா, அது எங்கேயா சொல்லுமா. இந்த தொல்காப்பியத்தில் வந்துட்டு உடன்போக்குன்ற முறை களவு மனம் கருப்பு மனம் உடன்போக்குன்னு சொல்லி உடன்போக்கு தான் பெரிதாக பேசப்பட்டாங்க. காலப்போக்கில் இந்த இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த தற்கொலை அந்த ஆணவ கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாரும் பார்க்குறோம். நீங்களும் படிச்சிருப்பீங்க, நாங்களும் படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நிலை எப்போ மாறும்ன்றது ஒரு கேள்வி. அது காரணம் இன்னொரு ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னு காரணம்னா, முன்பு இந்த ஆணவ கொலை நடந்தது, இந்த மதுரை பக்கம் நடந்தது, இந்த பக்கம் நடந்ததுன்னா கல்வி அறிவு குறைவாக இருந்தது. இப்போ கல்வி அறிவு எல்லார் வீட்லேயும் பட்டதாரிகள் இருக்காங்க, பட்டதாரிகள் இல்லாத வீடே இல்லைன்ற மாதிரி ஆன சூழல் ஏற்பட்டு இந்த நிலை மாறலை. அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பார்வையிலேருந்து எப்போ மாறும், என்னவாக செயல்பட்டுனா என்னவாக எப்படியெல்லாம் மாற்றலான்றது உங்களுடைய பார்வையில் இருந்து. நான் திருப்பி உங்களோட ஒரு கேள்வி, படித்தவர்கள் மத்தியில் சாதிய வெறி இருக்கிறதா இல்லையா? இருக்குங்க. ஏன் இருக்குது? அது ஏன் இருக்குன்னா, ஒருத்தர் தான் உயர்ந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கிறதுனால அதை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் படித்ததையும் பெருமையாக்கிக்கிறாங்க, அந்த உயர்ந்த இடம்ன்ற சொல்கிறதையும் சேர்த்து பெருமையாக்கிக்கிறாங்கன்றது என்னுடைய. அதை எப்படி சரிப்படுத்தலாம்? அது அவங்க தான் தன்னாலக வந்து தான் முயற்சி பண்ணி மாறணுன்றது என்னுடைய கருத்து. அது நீங்கள் வேறு என்ன பண்ணலான்றது உங்கள் பார்வை. இல்லை, நம்ம இது என்ன, நம்ம எல்லாமே கூட்டாக சேர்ந்து பேச வேண்டிய இடம் தான். இப்போ நீங்களும் நானும் இந்த இடம் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சாதிய ஒடுக்குமுறையும் சாதிய கட்டமைப்புக்கான காரணம் இருக்குது. நான் போகிற போக்கில் மிக வேகமாக இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கான என்ன பண்ணலான்றத ஒரு சில விஷயங்களை சுட்டி காமிச்சேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து சாதி மறுப்பு திருமணமே ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நான் விரும்புகிற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து, ஒரு பெண் விரும்புகிற ஆணை திருமணம் செய்து கொண்டாலே அது சாதிய வெறி வந்து அவ்வளோ இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சாதி வெறி இந்த சமூகத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த சமூக அமைப்பு ஏன் அப்படி இருக்குது? பொலிட்டிக்கல் அரசியல் ஏன் அப்படி இருக்கிறது? இதிலெல்லாம் நம்ம என்னென்ன விதமான ஊடாட்டம் செய்ய வேண்டிய இருக்குன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியமாக இருக்குது. முதலாவதாக நம்ம என்னென்னா, எனக்கு கீழே யாரெல்லாம் எனக்கு மேலே யாரில்லைன்ற மாதிரியான ஒரு சாதியற்ற மனநிலைக்கு நம்ம வந்து தயாராக வேண்டிய அவசியம் இருக்குது. நான் இந்த சாதி, நான் ஒரு ஆண்ட சாதியில் இருக்கிறேன், எனக்கு கீழே இருக்கணுன்ற எண்ணமே வந்து என்னன்னா இல்லாமல் ஒரு தலைமுறையை வந்து உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. அதை மாணவர்களாகி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து, இப்போது இடஒதுக்கீடு, சமூக நீதினா என்ன, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ் உருவாகுது, அப்படி அதை களைவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும், சமூகம் எடுக்க வேண்டும் எனக்கூடிய விஷயங்கள்ல இன்னும் நம்ம வந்து உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இதே சென்னை மாநகரத்தில் நம்ம வந்து சென்னையில் தமிழ்நாட்டிலே கலைஞர் வந்து சமத்துவபுரம்னு ஒரு குடியிருப்பு கொண்டு வந்தார். சமத்துவபுரம்னா என்ன? நீங்கள் வந்து எல்லா சாதியும் சேர்ந்தவர்களும் ஒரே குடியிருப்பில் இருந்து எல்லாரும் ஒன்றாக இருந்து செயல்படணும், அதில் வந்து எந்த விதமான சாதி மத விழாக்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது ஒரு நல்ல திட்டம். ஆனால் அது வந்து நடைமுறையில் வந்து அது நடக்கலை. ஏன் நடக்கலை? இது ஏன் நடக்கலைன்னு நம்ம அடுத்த கட்ட கேள்வி இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இந்த சென்னையில் வந்து பாருங்கள், அரசாங்க திட்டங்கள் முழுக்க கொண்டு வரும்போது யார் பாதிக்கப்படுறா பாருங்கள். ஒரு வீடு கட்டுற புதிய திட்டம் வரும்போது எந்த இடத்துல இருக்கிறன்னா, எந்த மக்கள் எளிய மக்கள் இருக்காங்க, குடிசை போடுறோம், அந்த இடத்த தான் போய் இடிக்கிறாங்க. ஒரு அரசு, ஒரு சமத்துவமாக இருக்க வேண்டிய ஒரு அரசு, ஜனநாயக சமத்துவ சமூக அமைப்பு உருவாகும்னா யார் வல்னரபிள் செக்ஷனோ அவங்களுடைய வாழ்விட உரிமையை உறுதி செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, சென்னை வளர்ச்சி என்பதற்காக பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி இடத்துல ஒரு தனியாக ஒரு குடியிருப்பு உருவாக்குறோம். கிட்டத்தட்ட நகரத்தில் எல்லா விதமான வாழ்முறையும் வாழ்க்கை வசதியும் இருந்தவரில் ஒரு வீடு கல்வீடு கொடுக்குறன்றதுனால வந்து நகரத்தை விட்டு வெளியேற்றி ஒரு 40 ஆண்டுகளமாக ஒரு தோல்வியுற்ற நகர திட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் உருவாயிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பாலிசி வைஸ் வரும்போதும் சரி, மற்ற விஷயம் என்னன்னா, நம்ம பொது சமூகம் இதில் வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஐயா வணக்கம்.
நான் வந்து பேரும் கல்லூரியும் சொல்லுங்க தம்பி. என் பேர் தர்மராஜன் ஐயா, குருநானக் கல்லூரியிலேருந்து வரேன். என் கேள்வி வந்து நகரமயமாதல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளை அடிமைப்படுத்தணுன்ற மோட்டிவில் வந்தாலுமே நமக்காக நிறைய நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க, ப்ளஸ் போக்குவரத்துக்காக தண்டவாளம்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட இருந்தால் நகரமயமாதல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவங்க பங்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பிரிட்டிஷ் வந்து நகரமயமாக்கல் வரும்போது கார்ல் மார்க்ஸ் கூட என்ன சொன்னார்னா வந்து இந்த நகரமயமாக்கல் ரயில் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பிற்போக்குத்தன்மை, இந்த அவங்கவுங்க என் ஊருக்குள்ளே நானே பயிர் பண்ணிப்பேன், நான் பயிர் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு அடிமை இருக்கா, எனக்கு தன்னிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் மாறி ஒரு ரேடிக்கல் சொசைட்டி உருவாகணும் கார்ல் மார்க்ஸ் கூட கருதினார். நீங்கள் இந்த பீச்சிலிருந்து தாம்பரம் வரைக்கும் அந்த லோக்கல் ட்ரெயின் போட்டிருக்காங்க இல்லையா, அது 1929, 31 காலகட்டத்திலாம் போட்டுது. அதெல்லாம் கவர்மெண்ட் போடல, ப்ரைவேட் ட்ரெயின் தான் போட்டுச்சு. கவர்மெண்ட் கம்பெனி நடத்தல, பிரைவேட் கம்பெனி. பிரிட்டிஷ் வந்து அரசு நிறுவனம் சில ஒரு தனியார் கம்பெனி தான் தாம்பரம் டு பீச். என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம வளத்தை சூறையாடுவதற்கு அவனுக்கு தேவைப்பட்டது. அதற்காக அவன் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அவன் கொண்டு வந்து இந்தியாவில் நல்லா இருக்கணும், இந்திய மக்கள் நல்லா இருக்கணும் கொண்டு வரல. இந்தியாவோட வளங்களையும் இந்தியாவோட உழைப்பையும் எப்படி சுரண்ட முடியும் அதற்கேற்ற ஒரு கட்டமைப்புக்காக அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் அது நமக்கு நம்முடைய சமூக அமைப்பில் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. அதன் மூலியமாக நவீன கல்வி கற்றவர்கள் இந்த சமூக அமைப்பை கேள்வி கேட்டார்கள். ரெண்டாவது, அவர்கள் வரும் மூலியமாக சாதி ஏற்றத்தால் ஒடுக்குமுறையில் இருக்கிறவர்களுக்கு இருந்ததுன்னா அவர்கள் அதன் மூலியமாக கல்வி கற்று அவர்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. எனவே கொண்டு வந்த நோக்கம் வேற இருந்தாலும் அதன் மூலியமாக பலனும் கிடைத்தது, அது சார்ந்த விமர்சனங்கள் இருக்கின்றதா நான் பார்க்கிறேன். ஒரு மாநகரம் மட்டும் வளர்ச்சி அடையுது, ஒரு 4-5 மாநகரம் மட்டும் வளர்ச்சி அடையுது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சி அடையுதுன்னு இல்லை, வளர்ச்சினா எப்படி பார்க்குறீங்க? இப்போ இங்க கிடைக்கிற ஒரு விஷயம் எல்லா விஷயமும் கீழே இருக்கிற ஒரு வேற ஒரு மாநகராட்சிக்கோ கீழே இருக்கிற ஒரு மாநகராட்சிக்கோ கிடைக்க மாட்டேங்குது. இங்கே தான் வரணும். இப்போ சென்னையில் கிடைக்கிற இது வந்து ஒரு சேலம் மாநகராட்சி கிடைக்கல, வேற ஒரு மாநகராட்சியில் அங்கே வளர்ச்சி அடைஞ்ச மாநகரம் சொல்லுங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் இப்படி ஒரு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெவென்யூ கார்பரேஷன் தான் சென்னை கார்பரேஷன் தான். வருவாயில் வந்து என்னன்னா 60% வருவாய் வந்து சென்னை கார்பரேஷன் தான் கொடுக்குறாங்க. 20% கோவை கார்பரேஷன் கொடுக்குது. மீதி ஒட்டுமொத்த மாநகராட்சி மற்ற எல்லாம் சேர்ந்தா 10% தான் இருக்கு. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த வளங்கள் முழுக்க எல்லாருக்கும் ஏன் கிடைக்க மாட்டுது? இந்த நகரத்தில் இருக்குன்னு வேற ஒருத்தனுக்கு ஏன் ஒரே இடத்துல எல்லா திட்டத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல தான் வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டோம். ஒரே இடத்துல தான் சென்னை மாநகராட்சி மட்டும்தான். அத மாதிரி ஃப்ரீ பஸ் பாத்தீங்கன்னா கூட சென்னையில தான் நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ஒயிட் போர்டு இருக்கும். இதே எங்க ஊர் நீங்க சைட் பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு நேரத்துக்கு அந்த மாதிரி தான். இந்த சென்னையில கொடுக்குற வளர்ச்சி வந்து அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு நகரத்துக்கு கொடுக்கறதே கிடையாது. இது கொடுக்காம இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை தனியார் மயம் ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிற ஒரு நகரத்தில் மட்டும் ஒரு சில டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு நாங்கள் இந்த டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டோம் மக்கள்கிட்ட காமிச்சு அவங்களையும் மேனிப்புலேட் பண்ணி ஆமாம் இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ப வைக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் சென்னை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளையர்கள் ஆகக்கூடியதாகவும் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்போ சென்னை மாநகர் என்பதுன்னா சந்தை. நீங்கள் பார்த்தா ஃபீனிக்ஸ் மால் இருக்கு, எத்தனை மால் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவன் எல்லாம் இருக்குது. இந்த மால்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பாப்கார்னே வாங்க முடியாது உங்களால். ரோட்டில் வேணால் 10 ரூபா கொடுக்கலாம். நம்ம ஒரு சினிமா பார்க்கறதுக்கு 500 ரூபா ஆகுது. ஒரு 250 ரூபா பாப்கார்ன் 250 ரூபான்றான். வயிறு எரியுது அந்த பாப்கார்ன். நல்ல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா தான் பாப்கார்னே கொடுக்குறேன்றான். விளையாட்டு மைதானங்கள் இருக்காது, ஆனால் விளையாட்டு அரங்குகள் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பக்கத்தில் கோட்டுப்பூரத்தில் கிரவுண்ட் இருக்குன்னா நம்ம எல்லாரும் போய் கிரிக்கெட் விளையாடலாம். ஆனால் அதுக்கு போல டென்னிஸ் அரங்கம் இருக்கும். அரங்குன்னு வந்தோன்னா பேமெண்ட்டு, கிரவுண்டுனா எல்லாரும் விளையாடலாம். ஒரு ஜிம்னா நீங்கள் எல்லாரும் போயிட்டு வந்து ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இது இந்த நகரங்கள் ஏன்னா இது முழுக்க இங்கே இருக்கக்கூடிய 1 கோடி கிட்டத்தட்ட மக்கள் இருக்காங்க. இது ஒரு வணிகம் இருக்குது, அது ஒரு லாபம் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எத்தனை ஹோட்டல் இருக்குது உலகத்தில் இருக்க எல்லா ஹோட்டலும், கொரியன்லேருந்து எல்லா சாப்பாடும் கிடைக்கும். ஆனால் எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆகுது? கையேந்தி போகல தான். ஏன்னா அந்த இடத்துல வாங்குறது நமக்கு முடியுது. அப்போ இது ஒரு வருடம். இன்னொரு பக்கம் தண்ணி பாருங்க. நீங்கள் இன்னும் சென்னையில் மட்டும் இதே இஷ்யூ மற்ற இடத்துல இருக்குது. தண்ணி வந்து 10 காசு கொடுத்தாங்கன்னா எடுத்து போராடின ஊர் சென்னை மாநகரம். ஒரு குடம் தண்ணி 10 காசு விற்கிறீங்களா போராட்டம் பண்ணாங்க. 50 காசு நடத்தாங்க போராட்டம். இப்போ என்ன செய்யறாங்க? வீட்டு வாசல் வந்து தண்ணி கேன் வருதுமா 5 ரூபாமா கேன் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தண்ணி வியாபாரம் அசால்ட்டா நடக்குது. எல்லார் வீட்டிலும் தண்ணி வந்து கேன் போட்டு மாற்ற போயிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த நகரங்கள் முழுக்கன்னா அதோடைய வணிகத்துக்காக உருவாக்கப்படுது. நீங்களும் நானும் ஏன் இந்த கவர்மெண்ட் நினைச்சிட்டு அந்த உருவாக்கம் இல்லை. இது பல கார்பரேட்ஸ் வருது, பன்னாட்டு கார்பரேட் நிறுவனம் வராங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஒரே நிமிஷம் முடிக்கிறேன்.
நீங்கள் டிசைட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் ஏன் அரசாங்கத்துக்கும் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இந்த மீனவர் பீச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலாக எம்ஜிஆர் பீரியட்லன்னா குடிசைகளை அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க. ஒரு ஃபயரிங் நடந்தது, மக்கள் 8 பேர் செத்தாங்க. இன்றைக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த நகரங்கள் வந்து யார் அப்போ வேர்ல்டு பேங்க் இப்போ வந்துட்டாங்க, வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு சென்னை கார்பரேஷனுக்கு பணம் வேணுமா, எனக்கு இந்த கண்டிஷன்லாம் போடு, நீங்கள் எல்லாமே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வேலை, தண்ணியிலேருந்து மருத்துவத்து எல்லாமே. அப்போ நகரங்கள்னா கடன் கொடுக்கக்கூடிய உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி என்ன நினைக்கிறேன்னா, எங்கே கடன் கொடுத்தா அவனுக்கு லாபம் கிடைக்குமோ அங்கே கடன் கொடுக்குறான். அந்த கடனை வாங்கி இந்த மாநகராட்சிக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ அதே இடம் வந்து பெரம்பலூரில் கொடுத்தா அவனுக்கு லாபம்னா பெரம்பலூரும் கொடுப்பான். பெரம்பலூர் இங்கன்னா எல்லாமே ஆர்பா இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, சுற்றியான ஒரு கட்டமைப்பு பல ஆண்டு காலமாக அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தில் பொது முதலீட்டில் உருவான கட்டமைப்பில் இங்கே இருக்கிறது. எனவே இந்த நகரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் லாபம் சம்பாதிப்பது தான் பன்னாட்டு நிறுவனங்களுடைய நோக்கம். எனவே தான் அவங்க கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனுக்காக தான் நம்மளை இது பண்ணுறாங்க. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஏன் கோயம்பேடுல அங்கே போச்சுன்னா, சென்னை நகரம் பெரிஃபரல் ஆகுது. எனவே அங்கே சுரண்ட வேண்டியிருக்குது. எனவே அந்த ரூட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் அதோட அர்த்தம். உங்க பேர் சொல்லுங்க. கேள்வி இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க தம்பி. பெயர், கல்லூரி சொல்லுங்க. நாதன் பிரபாகரன். எந்த கல்லூரி? பச்சையப்பன் கல்லூரி. நான் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே சென்னைக்கு படிக்க வந்தவன் தான். வந்து நான் வந்து இங்கே ஒரு அறை எடுத்து தங்கும் பொழுது, எப்பவுமே நம்ம ஒரு அறை எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், வழக்கம் வந்து பால் காய்ச்சுவோம், கொடுப்போம் எல்லா வீட்டுக்கும். கீழே இருக்க வீட்டுக்கும். நான் இருந்தது 3 மாடி வீடு. மேலே வந்து 3வது மாடியில் நான் இருக்கேன். கீழ் வீட்டில் வந்து ஒரு குடும்பமாக ஒருத்தவங்க இருக்காங்க. நான் வந்து பால் எடுத்துகிட்டு போய் காய்ச்சிட்டு, கூட சகோதரிகளாக இருக்காங்க, நான் பால் காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறேன். அவங்க பேசிகிட்டே வராங்க, யாரும் இல்லை, நானும் அவங்கள மட்டும் ஒரு ஒரு வயதில் மூத்தவங்க தான். எப்படி அவங்க ஒரு 2 பிள்ளைக்கு நல்லா மூத்தவங்க, நல்லா என்னோட வயசில் பெரியவங்க. அவங்களுக்கு ஒரு தாயாக இருக்கிறாங்க. நான் அவங்க கூட பேசிகிட்டே நான் மேலே வரேன். மேலே வரும்போது நல்லா பேசிகிட்டு வந்தாங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் மேலே வந்துட்டு வந்து நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது உடனே மூஞ்சி அவங்களுக்கு ஒன்றும் இது ரொம்ப ஒரு நம்ம இந்த பையன்கிட்ட இப்படி கேட்குறமேன்ற ஒரு முகசுலிவோ, இது கேட்குறது நம்ம தப்போ ரைட்டோ அப்படின்ல. ஆனால் அவங்களும் வெளியிருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து எனக்கு வந்து காரைக்குடியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தவங்க. அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னு நான் திருப்பி நான் அவங்கள கேட்குறேன், நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன்னு, இல்லை அதாவது என் கூட வந்து என்னுடைய அக்கா இருந்தாங்க கூட, அவங்க தான் வந்து அந்த பால்லாம் காய்ச்சினாங்க. இல்லைப்பா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பொண்ணு இல்லாமல் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஆளுங்க சொன்னீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் ஜாதிலாம் நாங்கள் பார்க்கறது இல்லை, சாதி எனக்கு இல்லை, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் நடு வீட்டில் நின்றுட்டு அவங்க அதை கேட்குறாங்க என்கிட்ட. அப்படி நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கருப்பர் நகரம் நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே வாழ்ந்தவங்க எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அன்போடு பாசத்தோடு எந்த சாதியமோ இல்லை ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் பழகினாங்க. இப்படி வெளியூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வரவங்க தான் வந்து இன்னும் அந்த சாதியை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, இந்த நகரத்தில் வந்து அது புழக்கத்தில் விடுறாங்க அப்படின்னு நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ கிராமப்புறத்துலேருந்து பல பேர் நகரங்கள் வந்து சொத்து வாங்க வராங்க. இப்போ நான் கூட என்னோட நண்பர் ஒருத்தர் பேசிட்டு வந்தேன். இப்போ வெண்மணின்ற ஒரு, உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் வந்து 44 விவசாய குழியில் உயிரோடு எரித்து கொண்டாங்க. அந்த ஃபேமிலியோ எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேசிட்டே வந்தோம். கிராமப்புறத்தில் பன்னாட்டில் இவங்க எங்கே வருவாங்க, சென்னையில் எங்கன்னா இருப்பாங்க. நீங்கள் வரக்கூடிய ஆள்லாம் கிராமத்தில் வர சொத்து எடுத்து நீங்கள் ஃப்ளாட் வர வாங்கினோன்னே, ஃப்ளாட் வாங்கிட்டு அந்த மணலில் வந்துடுவாங்களா? அந்த மனநிலை அப்படியே தானே இருக்கும். இங்கே சென்னையில் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து சாதியற்ற மனநிலைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த சாதி அமைப்பு, அதை நான் சொன்னேன், அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல இந்த கிராமப்புற பொருளாதாரத்தை, கிராமப்புற கட்டமைப்பை அவர் விமர்சித்தாரு. நம்ம இப்போ மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக மாறிட்டே இருக்கோம். ஆனால் காஸ்ட் இருக்குன்னா மேல் லெவலில் தான் அந்த மாற்றம் நடந்திருக்கண்டி அடித்தளத்தில் எந்த விதமான மாற்றம் நடக்கலை. சாதியே கட்டமைப்பு விஷயத்தில் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடந்தாலோ, இல்லை வந்து இறப்பு நிகழ்ச்சி நடந்தாலோ, நான் வந்து சாதி அடையாளத்தோடு செய்ய மாட்டேன். பிறப்பின் போதோ இறப்பின் போதோ, அல்லது ஒரு பொண்ணு வந்து இப்போ அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, எனவே அது சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன். இந்த சடங்குகளுக்கு எதிராக நம்ம குறைஞ்சபட்சம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருன்னா, நான் சாதி பார்க்க மாட்டேன், சகுனம் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி தன்னளவில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா இந்த கொஷின் ரொம்ப நேரமாக நிற்கிறேங்க ஐயா. என் பேர் ஷர்மிதா, குருநானக் காலேஜ்லேருந்து வரேன். நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து எல்லாமே நகரமயில் மாறிட்டுருக்கு, எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளோ பெரிய டெவலப் ஆகிற ஒரு சிட்டியில், சந்திராயனே அனுப்புகிற ஒரு நாட்டில் இன்னமுமே வந்து மலம் அள்ளுறவங்களையோ இல்லை சாக்கடை அள்ளுறவங்களுக்கோ அவங்களுக்கு இன்னமுமே எந்த ஒரு டெக்னாலஜியுமே கொண்டு வரல. இது எப்படி இருக்குன்னா,
சொல்லாமலே இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், இந்த கட்டமைப்பில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் கேட்டவே எனக்கு தோணுன திடீர்னு ஒரு நாள் படித்தது, மூத்திரத்தை எப்படி கோமியம் என்னும் பொழுதும் பியை எப்படி மலம் என்னும் பொழுதும் அதே மாதிரி தான் எப்படி நாத்தம் குறைவதே இல்லையோ அப்படித்தான் சாதியை குலம் என்னும் பொழுதும் நாத்தம் குறைவதே இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் எவ்வளோதான் டெவலப் ஆயிடுச்சுன்னு கண்மூடி மறைச்சு மக்கள்கிட்ட சொன்னாலுமே அடித்தளத்துலேயோ இன்னமுமே வந்து நீங்கள் இன்னமுமே வந்து சாதி மதம் எல்லாத்தையுமே மேனுப்புலேட் பண்ணி வளர விடாமல் தான் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாதி கலப்பு திருமணம் கேள்வி கேளுங்கம்மா, ஷார்ட்டா கேள்வி கேளுங்க. நீங்க கலப்பு பெரிய திருமணம் சொன்னா எப்படி பண்றது எல்லாரும் இப்போ ஓகேவாயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ ரிலீஜனை கொண்டு வந்துட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் இப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு மாற்றத்தை எப்படி வந்து எல்லாரும் முன்னாடியும் மாற்றுறது அப்படின்றது ஒரு ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது போலன்னா இப்போ வந்து மதத்தை வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. ராமரை வந்து எந்த ஆட்சியெல்லாம் காப்பாற்ற தேவையில்ல. ராமர் விஷயமும் இது வந்து என்னன்னா சமூகத்தில் ஏற்கனவே அவங்கவுங்க விஷயங்களை அவங்க சாமி கும்பிட போகிறாங்க. இப்போ நம்ம பொறுத்தவரைன்னா இந்த சமூக அமைப்புல மதத்தை பயன்படுத்த மதம் ஏன் நிக்குது? மதத்திற்கான காரணம் என்ன? இது இந்த மதத்தை எது தாங்கி நிக்குது? நீ உட்காருமா. சாதி எது தாங்கி இருக்குது? ஒரே ஒரு கேள்விதான். பாயிண்ட் என்ன, நீங்க சொன்னது போல இந்த சமூக அமைப்புல மத நிறுவனங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா இது தக்க வைக்கிறேன். ஏன்னா வாக்கா இருக்குது. இப்போ இந்த சமூகத்தை சார்ந்து எவ்வளவு வாக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்றது. அப்படியே நீங்க பவர் ஸ்ட்ரக்சர்ல யார் பண்ணிக்கிறா? சீஃப் செக்ரட்டரிஸ்லாம் யாருக்கான்னு பாருங்க. தலைமைச் செயலாளர் மட்டத்தில் எந்த ஆட்சி இருக்காங்க? இந்தியாவோட பெரும் முதலாளிகள் எந்த சமூக அமைப்பில் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்தியா என்பது என்னன்னா ஒரு ஃபியூடல், நான் சொன்ன நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ சமூக அமைப்பு. என்னன்னா சாதிய வர்க்க ரீதியாக அதிகாரம் செலுத்துவர்களால் தான் இந்தியா இயங்குது. நீங்க எலெக்ட் பண்ணக்கூடிய முதலமைச்சர் பிரதமர் முகம் மாறினாலும் பின்னாடி இருக்கிற டைரக்டர்ஸ் மாறவே இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர்ல அடிக்காம இது மாற்றம் நடக்கவே நடக்காது. அப்போ அங்க எப்படி அடிக்கணும் என்பதுதான் உங்களை மாதிரியான தலைமுறை யோசிக்க வேண்டியிருக்கிறது. தொடர், என்னோட பேர் ஹரிஹரன், புதுப்பாக்கம் அரசு சட்டக்கல்லூரி, அம்பேத்கர் காலேஜ். என்ன கேள்வினா, ஏற்கனவே இந்த சமூகம் வந்து ஒரு சுரண்டலுக்கான சமூகம் தான். அதனால தான் இங்கே வந்தவங்க யாருமே இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கவே கிடையாது. அப்போது மறுபடியும் இங்கே உருவாக்கப்படுகிற நகரங்களும் சுரண்டலுக்காகவே உருவாக்கப்படுதா? இங்கே பெருநகரங்கள் வந்து சுரண்டலை மையப்படுத்தி இப்போ செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எஸ்ஆர்பி டூல்ஸ்லேருந்து கேளம்பாக்கம் இருக்கிற வரைக்கும் ஐடி பார்க்ஸில், அதாவது துப்புரவு தொழிலாளர்களும் இந்த சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய குப்பை அள்ளுகிற தொழிலாளர்கள் எல்லாருமே அங்கேருந்து வருகிற மக்கள் தான். இப்போ மறுபடியும் இந்த நகரத்தையும் அதே பேஸில் உழைக்கிற வர்க்கத்துக்கிட்டேருந்து உழைப்பை சுரண்டுகிற எண்ணத்துலையும் மறுபடியும் அந்த மக்கள் அதே மாதிரி வச்சிருக்கிற எண்ணத்துலையுமே இந்த நகரம் மறுபடியும் பில்ட் பண்ணப்படுதான்றது தான் கேள்வி. நீ அப்படியே தான் பில்ட் பண்ணப்படுது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சிம்பிள், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இப்போ கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் பட்ஜெட் அறிவிச்சாங்க. நீங்களும் கேளுத்துவா 3 நாள் முடியாது. அந்த பட்ஜெட்டோட ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பத்திரிகையில் வந்திருக்கு. பத்திரிகையில் அந்த பட்ஜெட் பேப்பரை பாருங்கள். பட்ஜெட்டில் இந்த கார்பரேஷனில் வரி எப்படி வருவாய் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாக்குறாங்க. இப்போ யாரெல்லாம் வீடு வச்சிருக்காங்களோ இவங்க வீடுகள் வந்து என்னன்னா வரி அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிருப்பீங்க. கல்யாணம் ஆன அப்புறம் ஒருத்தவங்க 2-3 பண்ண ஒரு மேலே ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டினா கார்பரேஷன் வந்து முடிஞ்சு வரி கட்டுறாங்க. இந்த வரி அதிகமாக இருக்குது. ஆனால் இதே ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிலேருந்து நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை வரைக்கும் பலதெல்லாம் இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்திருக்கு. இவர்கள் பல அடுக்குமாடி பில்டிங்கை மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க டேக்ஸ் உயரவே இல்லை. ஒரு லட்ச ரூபா வாங்கக்கூடிய அரசு உயரோ, ஒரு 50,000 ரூபா வாங்கக்கூடிய தனியார் வீட்டு தொழிலாளி வீட்டு வரியை வாங்கக்கூடிய இடம் வந்து ஏன் வாங்கலை? அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தேவைன்னா, நீங்கள் வந்து யோசிங்க, ஒரு கொஞ்சம் தியாகம் பண்ணணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சமூகத்துக்காக. நீங்கள் ஒரு அம்பேத்கர் எப்படி இருந்தாரு, பெரியார் எப்படி இருந்தாரு, பகத்சிங் எப்படி இருந்தாரு, நம்ம மாதிரி கதை கேட்டு போயிடக்கூடாது. நாம சில மணி நேரங்களை சமூகத்துக்காக செலவழிச்சு இந்த சமூகத்தை நான் மாற்ற போறேன், நான் புதுசாக சிந்திக்க போறேன் அப்படின்னு மாற்றணும்னா நான் சொல்றதுல நீங்கள் கேட்கணும், நான் சொல்றதுல நீங்கள் நம்பவே வேண்டியதில்லை. கிரிட்டிக்கலாக பாருங்க, இருந்தாலும் சொல்றது சரியா தப்பான்னு கேளுங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன யோசி, உங்க கையில் தான் எல்லா உலகமே இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு, கூகுளில் தட்டினா எல்லாம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட பொறுப்பு என்ன? உங்களுக்கு நவீன கல்வி கிடைச்சிருக்கு. சென்னை மாநகரத்தில் உயர்கல்வி படிக்கிறீங்க, சட்டக்கல்லூரி படிக்கிறீங்க, குருநானகில் படிக்கிறீங்க, பச்சைப்பாஸில் படிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசு கல்வி நிலையங்கள், அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கிற நீங்கள் இந்த சமூகத்துடைய ஏற்றத்தால் எப்படி மாற்ற போறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே யோசிக்கணும். இந்த ஒரு இடமும் தேவை இருக்குல்ல.
ஒரு பிளைனாக ஒரு கொஷின் கேட்கறத தாண்டி கொஷின் கேட்கறது ஓகே, நீங்கள் திங்க் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா இன்னைக்கு எல்லாமே மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லை நினச்சிங்களேன், ஒரு 49 நான் இதுக்காக சொல்கிறேன், ஜாலிக்காக சொல்கிறேன், 49 வயசுல விஜய் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு. எல்லாரும் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அது ட்ரெண்ட் ஆகுது. அவர் சினிமாவில் எல்லாம் முடிச்சிட்டாப்பா நான் பாலிடிக்ஸ் வரேன், அவர் ஒரு 30 வருஷம் போவார். அப்புறம் 30 வருஷம் கட்சி நீங்கள் இங்கே வந்து கேள்வி கேட்பீங்க, அதே மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த வந்து ஒரு ரேடிக்கலாக நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அது கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதை நீங்கள் செய்யணும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.